இதெல்லாம் வந்துட்டு மிட் 1990s நடக்குது. இவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கனெக்டட். அதாவது ஜேகே ராவ்லிங் வந்து அவங்க அம்மா கூட ரொம்ப கனெக்டடான ஒரு பர்சன். சொல்லப்போனால் ஹாரி பாட்டர் அவங்க எழுதுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க அம்மா கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. ஷி வாண்டட் டு பி அ சர்ப்ரைஸ் ஃபார் ஹர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சர்ப்ரைஸாக இருக்கணும்னா, இவங்க வந்துட்டு சின்ன வயசில் ரேபிட் அப்படிங்கிற அந்த ஸ்டோரி எழுதுனதை ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஷி அப்ரிஷியேட்டட் ஹர் த மோஸ்ட். ஸோ அதனாலவே வந்து நம்ம புக்கு முடிச்சுட்டு நம்ம அம்மா கிட்ட போகலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. பட் அந்த சந்தோஷம் அண்ட் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் அந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வருஷம் 1990யோட டிசம்பரில் அவங்க அம்மா வந்துட்டு தவறுறாங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு டக்குன்னு யாருனாலையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க நிறைய விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன ஆகிருக்குன்னா, ஹாரி பாட்டர் தூக்கி நம்ம சைடில் வைப்போம், இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணியிருக்கு. ப்ளஸ் இது வந்து அவங்க ரொம்ப டிப்ரெசிவாக அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு பிரேக்கப்பும் ஆகிருக்கு. ஒரு பக்கம் அவங்க அம்மா இல்லை, இன்னொரு பக்கம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்க கூட இல்லை. ஸோ லவ்வும் இல்லை, அம்மாவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு அவங்க தள்ளப்படுறாங்க.